இங்க இருக்கிற வீடே சில பேருக்கு தெரியாது. அந்த ஓட்டு கேக்குறப்பதான் அந்த வீடே தேடி வருவாங்க. ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா ஏமா திருட ஓட்டு வாங்க வராங்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வந்து என்ன ஏன்னு இந்த கிராமத்தை வந்து நினைச்சு கூட பாக்கிறது கிடையாது. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டா ஆயான்னு அம்மான்னு சாமிங்கிறாங்க. மத்த நேரம் பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கிறாங்க. இங்க நான் ஒரே பிஸி. பாதி தூரம் தான் சுற்காட்டுக்கு பாதை இருக்கு. பாதி தூரம் இந்த போல ரோட்ல தான் போகணும் வளையல். நாங்க 10 வருஷமா கட்டு பாக்குறோம். உடனே உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. ஒண்ணுமே ஓட்டு மட்டும் தான் வாங்க வந்திருக்காங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கமே வர்றது கிடையாது. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டா ஆயான்னு அம்மான்னு சாமிங்கிறாங்க. மத்த நேரம் பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கிறாங்க. ஊரே ஓட்டு போட்டு இது வழியே ஒரு நன்றி கூட சொல்ல வரல. ஜெயிச்சுட்டு போனதோட கேட்கறாங்க, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் கோயில் சாப்பா மூடுறேன் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னும் முடியலையே. இருக்கிற வளர்ச்சி தானே உண்டாக்குறாங்க. இடமே இல்லாம 4 பேர் 5 பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க. 4-5 பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இடம் இல்ல. அதுல ஒரு வீட்டுல 5-6 பேர் குடும்பம் பண்ணிட்டு இருக்கான். அடிப்படி சண்டையோட என்ன போடுறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா புள்ளியோ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த புள்ளியோ வாரிசுலாம் ரொம்ப சிரமம். இந்த கிராமத்தை பத்தி எந்த விதமான ஒரு சலுகை செய்யறது கிடையாது. ஓட்டு வாங்க வராங்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வந்து என்ன ஏன்னு இந்த கிராமத்தை வந்து நினைச்சு கூட பாக்கிறது கிடையாது. அதான் உண்மை கருத்து. இதுல 4 பேர் கோசி கட்சி ரீதியா சேர்ந்து அவங்க வந்து பார்க்கல. அவங்க பிழைக்கிற வழியை தான் பாக்குறாங்க. மக்களுடைய ஒரு பொருளாதாரத்தை பத்தியோ ஒரு வேலை வாய்ப்பை பத்தியோ மக்களுடைய பிழைப்பு பத்தியோ என்ன ஏன்னு கண்டுக்கிற வேலை கிடையாது. ஓட்டு வாங்குற வேலை சீக்கிரம் போறோம்னு சொல்றாங்க. ஓட்டு முடிஞ்சுச்சுன்னா திரும்ப எல்லா ஒரு அரசியல்வாதிகளும் வராங்க. உங்க கிராமத்துக்கு என்ன அடிப்படை வசதி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க வராங்க. பஞ்சாயத்து போர்டா இருந்தாலும் சரி, மற்ற நகராட்சியா இருந்தாலும் சரி, மற்ற MP MLA இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி. உங்களுக்கு எனக்கு என்னையா பிசினஸ்? அதான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருமே. எலெக்ஷன் தான் வரும். கண்டுபிடிச்சாரா? ஆழமான படித்தரைக்கு வழி இல்ல. இந்த ரோட்ல மேற்கு போறது ஆடு மாடு தெரு முட்டை அங்க அருமொழி தோற வரலையும் போய் ஆகணும். அதுல ஏறுறதுக்கு மழை பெஞ்சதுன்னா தலையிலேயே தான் எம்மா ஏற முட்டையா இருந்தாலும் தூக்கிட்டு போய். பாதி தூரம் தான் சுற்காட்டுக்கு பாதை இருக்கு. பாதி தூரம் இந்த போல ரோட்ல தான் போகணும் வளையல. அங்க போய் ஏறுற இடம் ரொம்ப கேவலமா இருக்கு. கரண்ட் எல்லாம் இல்ல, தண்ணியும் இல்ல. இந்த காசு மாத்திரம் தான் அந்த கட்டணம் கட்டி போட்டுருக்காங்க. வேற ஒண்ணும் வசதி கிடையாது. கொள்ளத்துல இருந்து தண்ணி போட்டுட்டாங்க. துறையில போய் கீழே இறங்கி தண்ணி போடுறதுக்கு வழி கிடையாது. இந்த ஆத்து தண்ணியை கொண்டது ஒரு பீலி இப்படி நச்சு வச்சுன்னா போகும். இதுக்கு தாண்டா அருமொழி போய் ஏறுறதுதான் எரு மூட்டை தள்ளியே தான் போகணும். மழை பெஞ்சதுன்னா வேற வழி இல்லை. மயானத்துக்கு போகணும்னாலும் அதுக்கு அந்தாண்ட வண்டி போக முடியும். மழை பெஞ்சா பெரிய கஷ்டம் தான் இந்த ஊர்ல. தண்ணி கஷ்டம், பெரிய கஷ்டம். தண்ணிக்கு தான் மெயில் பிரச்சனை. இந்த வழியா குடிநீர் போகுது. போதும் தண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓட்டு வாங்கினாங்க. யாருமே எங்களுக்கு அந்த தண்ணி வைக்க கிடையாது. சில பேருக்கு வந்து இங்க இருக்கிற வீடே சில பேருக்கு தெரியாது. அந்த ஓட்டு கேக்குறப்பதான் அந்த வீடே தேடி வருவாங்க. அப்பப்ப தேவைப்பட்டது என்ன வேணுமோ அனைத்து செஞ்சு தருவாங்க. அது செய்ய மாட்டாங்க. திருப்பி அடுத்த வீட்டுல சந்திக்க முடியும். அதுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயிச்சுட்டானா அவங்க ஏரியா மட்டும் பார்த்துட்டு மத்த பேர்லாம் விட்டுறாங்க. எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி நல்ல தண்ணியா வேணும். குடி தண்ணி சுத்தம் இல்ல, உப்பு தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம். இந்த ரோடு எல்லாம் சுத்தப்பத்தம் இல்ல. நீங்க நம்பி இல்லைங்க, நான் ஜெயிக்கலாம். சரி, ஒரு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பரவாயில்ல நிக்கிறோம். நல்ல சந்தோஷம். தடுப்பான இருந்ததுன்னா இந்த மக்கள் பாதிக்காது. தண்ணிக்கு போக்குவரத்து பயிரும் நல்லா விவசாயம் பண்ணலாம். ரொம்ப நன்றியா. சப்போர்ட் பண்ணுங்க.